வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு பயங்கரமான போர்ல ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அதாவது எம்பரோ அலிகேட்டர், இன்னொரு பக்கம் நம்ம படை. சும்மா இல்ல, முதல்ல என்ன பண்ணுதுன்னா பெரிய பெரிய பாறாங்கற்களை எல்லாம் தூக்கி ஹெலிகாப்டரை நோக்கி வீசுது. அங்கே ஹெலிகாப்டர்கள் சும்மா இருக்குமா? மிசைல் மிஷின் கண்ணு ஒரே சண்டைதான். முதலைய எப்படியாவது வீழ்த்தணும்னு துடிக்குதுங்க நம்ம படை. இந்த நேரம் பார்த்து சில சூப்பர் ஹியூமன்ஸ், அதுல முக்கியமா நம்ம சவுலிங் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஷனுக்கு வராங்க. அது பேரு சைக்கிக் மானிட்டரிங் ஸ்டேஷன். அங்கேதான் இந்த முதலையை எப்படி பிடிக்கிறது, எப்படி தோற்கடிக்கிறதுன்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஒரு மிலிட்டரி ஆபீசர் சொல்றாரு, என்னங்க இது, நாம ஏன் அந்த முதலையோட சண்டை போடணும்? நம்ம ஆளுங்களை ஏன் சிக்கல்ல மாத்தணும்? நாம என்ன பண்ணலாம்னா அந்த முதலைய ஒரு ரெட் ஜோன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ள தள்ளி விட்டுடலாம். அங்க நம்ம சூப்பர் ஹியூமன்ஸ் பாத்துக்குவாங்க, நாம சும்மா வேடிக்கை பார்க்கலாம். அப்ப கேப்டன் பாக்குறாங்க, அந்த முதல போர் நடக்கிற இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. உடனே கத்துறாங்க, டேய், அந்த பாம்பை யூஸ் பண்ணுங்கடா, அந்த முதலைய ஓட விடாதீங்க. செம சீனா இருக்குல்ல. நம்ம மிலிட்டரி ஆளுங்க எப்படியாவது அந்த முதலைய அங்கிருந்து போக விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மிஷின் கன் குண்டு மழைக்கும் மிசைல்ஸ்க்கும் நடுவுல அந்த முதல மேல ஃப்ரீசிங் மிசைல்ஸ போட்டு பொளந்து கட்டிட்டாங்க. அந்த மிசைல் போட்டதும் அந்த முதல அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போச்சு மக்களே. நம்ம மிலிட்டரி யூனிட்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, என்ன ஆனாலும் சரி அந்த முதலையை அங்கேயே நிறுத்தியே ஆகணும். மிஷின் கன் குண்டுகள் மிசைல்கள் பறக்குது. இதுக்கு நடுவுல நம்ம மிலிட்டரி ஆளுங்க அந்த முதலை மேல ஃப்ரீசிங் மிசைல்னு இருக்கு பாருங்க, அத சரமாரியா வீசுறாங்க. இந்த மிசைல் வேலைய ஸ்பாட்லயே காட்டிடும் போல. கண்ணு முன்னாடியே அந்த முதல அப்படியே உறைஞ்சு போக ஆரம்பிக்குது. நம்ம மிலிட்டரிக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. உறைஞ்சு போன முதல மேல ஆர்ட்டிலரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கனரக ஆயுதங்களை வச்சு குண்டு மழை பொழியறாங்க. எப்படியாவது பண்ணுங்கடா, அந்த முதலையை அங்கேயே முடிங்க, அது அங்க இருந்து உயிரோட தப்பிச்சு வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆபீசர் கத்துறாரு. அப்பதான் ஒருத்தர் பதறிக்கிட்டு சொல்றாரு, மேம் மேம், ஏதோ ரொம்ப வேகமா நம்ம ஹெலிகாப்டர்ஸ நோக்கி வந்துட்டு இருக்கு. கேப்டன் கேக்குறாங்க, என்னது, எத்தனை பேரு? 8 பேர் இருக்காங்க போல. அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் 9000ல இருந்து 8000 பக்கத்துல இருக்கும். சைக்கிக் மானிட்டரிங் ஸ்டேஷன் கேப்டனுக்கு டென்ஷன் ஏறுது. என்ன வேகமா வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க யாருக்குமே சரியா தெரியல, ஏன்னா ரேடார்ல தெளிவான படம் வரல. கரெக்டா நம்ம மிலிட்டரி யூனிட்ஸோட ஹெலிகாப்டர்களும் அந்த வேகமா வந்த எதிரிகளும் மோதுறாங்க. அவ்வளவுதான், மிலிட்டரி யூனிட்ஸோட கனெக்ஷன் சைக்கிக் ஸ்டேஷனோட கட் ஆகிடுச்சு. ஸ்டேஷன் போட்ட பிளான் எல்லாம் தவிடுபொடியாயிடுச்சு. நம்ம சவுலிங் எம்பரோ அலிகேட்டர் பாதுகாப்பா இருக்குன்னு பார்த்து நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இந்த நேரத்துல சைக்கிக் மானிட்டரிங் ஸ்டேஷன்ல கொஞ்சம் கிடைச்ச அந்த மங்கலான இமேஜ ஜூம் பண்ணி பாக்குறாங்க. ஜூம் பண்ணின அந்த படத்தை பார்த்துட்டு ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அடேங்கப்பா, வந்தது வேற யாரும் இல்ல, பெரக்ரின் ஃபால்கன் சாம். காத்துலயே வேட்டையாடி கஷ்டத்தை குடுக்கற டாப் ரிலேட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்திருக்கு. சைக்கிக் மானிட்டரிங் ஸ்டேஷன்ல எல்லோரும் பேச்சே இல்லாம ஷாக்ல இருக்கும்போது முதல்ல அதை காப்பாத்தினவங்களோட, அதாவது அந்த பெரக்ரின் ஃபால்கன்ஸோட பள்ளத்தாக்குக்குள்ள திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. பள்ளத்தாக்குல அந்த முதலைய பார்த்ததும் எல்லா மிருகங்களுக்கும் ஒரே சந்தோஷம். எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுக்கிட்டாங்க. ஹனிபாட் பேஜர் இருக்கு பாருங்க, அதுக்கு இந்த எம்பரோ அலிகேட்டர் மேல ரொம்ப பாசம் போல. அதோட நிலைமைய பார்த்து அழுதுருச்சு. ஏன்னா நம்ம முதலை சாவை எட்டி பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கு. ஒரு மியூட்டன்ட் கோல்டன் எறும்பு, மியூட்டன்ட் கோல்டன் ஆண்ட் இருக்கு, அது பயங்கர கோபத்துல துடிக்குது. ஏன்னா மனிதர்களோட கொடுமைய அதுவும் ஒரு வகையில சந்திச்சிருக்கு. இந்த நேரத்துல நம்ம முதல வளர்ந்து ஜாயண்ட் சைஸுக்கு மாறி இருந்துச்சு. அந்த முதல பக்கத்துல ஒரு ஜீவன் உயிரினம் வந்ததும் அதுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான எனர்ஜி வர்றத அந்த ஜீவன் உணருது. உடனே தன்னோட கிளைகளை யூஸ் பண்ணி அந்த முதலையோட உடம்புல இருந்த அந்த ஊடுருவியவனை இன்ட்ரூடர் அழிச்சிடுது. அந்த ஜீவன் யார் அந்த ஊடுருவியவன்னு பார்த்தா அது ஒரு கண்காணிப்பு சாதனம், டிராக்கிங் டிவைஸ். மனிதர்கள் நம்ம முதலைய தாக்கினப்போ அது மேல மாட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா எம்பரோ அலிகேட்டரோட நிலைமைய பார்த்துட்டு அதை குணப்படுத்துறதுக்காக டெய்ல்யூட் லைஃப் ஆஃப் எசன்ஸ்னு ஒரு குளம் இருக்கு, அதுல அனுப்பலான்னு யோசிக்குது. இந்த நேரம் பார்த்து நம்ம எம்பரோ அலிகேட்டர் தன்னோட மாஸ்டருக்கு 2 கிஃப்ட் கொடுக்குது. ஒன்னு ஐஸ் எலமெண்டில் அவேக்கனாக போற ஒரு பாம்போட முட்டை, இன்னொன்னு அந்த பாம்போட கூட்டுக்கு பக்கத்துல இருந்த ஐஸ்பிரிட் கிராஸ்னு ஒரு மூலிகை. இங்கேதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பாம்போட அம்மாவை மனிதர்கள் கொன்னுட்டாங்க போல. எப்படியோ இந்த ஒரு முட்டையையும் ஐஸ்பிரிட் கிராஸையும் நம்ம எம்பரோ அலிகேட்டர் அந்த ஜீவன் கிட்ட காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. பாம்போட முட்டை கிடைச்சதும் நம்ம ஜீவன் ரொம்ப சந்தோஷப்படுது. தன்னையும் அந்த பாம்பையும் இணைச்சுக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல சைக்கிக் மானிட்டரிங் ஸ்டேஷன்ல அந்த ட்ரேக்கிங் டிவைஸ்ல இருந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. வீடியோ கொஞ்சம் மங்களா தெளிவா இல்ல, ஏன்னா ஒரே ஃபாக். ஆனா அதுல ஒரு அசையுற மரத்தோட நிழல் மாதிரி ஒரு விஷயம் கண்ணுல படுது. முன்னாடி நடந்த சம்பவங்களையெல்லாம் யோசிச்சு பார்த்து எம்பரோ அலிகேட்டர் அங்கே ஓடினதையெல்லாம் வச்சு நம்ம கேப்டன் ஒரு முடிவு எடுக்கறாங்க. அந்த பள்ளத்தாக்கு ஏரியாவை ரெட் ஃபார்பிடன் ஏரியான்னு அறிவிச்சு அங்கே சில துருப்புக்களை அனுப்பி விசாரிக்க சொல்லி ஆர்டர் போட்டுடுறாங்க.
இப்போ கதை எங்க வந்து நிக்குதுன்னா, மறுபடியும் மலைப்பகுதியில ஜூவோட ஏரியால மனிதர்கள் தலையிட போறாங்க. மனிதர்களுக்கும் ஜூவுக்கும் இடையிலான மோதல் மறுபடியும் நடக்கப் போகுது. இனி என்ன ஆகும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நண்பர்களே.